Good morning, students. Today's topic is amines, its basic character from organic chemistry plus 2. Okay, amines. Amines are more basic. Yeah, more basic due to the presence of nitrogen. Nitrogen have a lone pair of electron. Electron density எங்கே ஜாஸ்தி இருக்கோ அங்கே வந்து basicity ஜாஸ்தியாக இருக்கும். So general formula R NH2. So having one lone pair of electron, having more electron density. So amines are more basic. Okay, amines being more basic in nature, it reacts with the acid to form salt. கரெக்டா? ஏன்னா அது பேஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். அந்த ரியாக்ஷன் தான் இது. RNH2 எடுத்து நான் ஒரு ஆசிட் கூட ஆட் பண்ணுறேன், HX கூட. ஸோ H will have partial positive charge and X will have partial negative charge. உடனே என்ன பண்ணும், இந்த நைட்ரஜன் வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸை அதுக்கு நல்லா டொனேட் பண்ணும். ஸோ அட்டாக் பண்ணும் ஹைட்ரஜனை. அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே சேர்ந்துடும். ஸோ RNH3 ப்ளஸ் X மைனஸ். ஸோ சால்ட் ப்ளஸ் பேஸ், ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் என்னது சால்ட். ஸோ இந்த சால்ட் கூட திருப்பி நான் OH ஆட் பண்ணும்போது, OH மைனஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா திருப்பி RNH2 கிடைச்சிருது, H2O அண்ட் சம் ஹாலைட்ஸ் கிடைக்குது எனக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அமைன்ஸ் வந்து ஆசிட் கூட ரியாக்டர்னால இட் இஸ் பேஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இது அரோமேட்டிக் அமைன் எடுத்துட்டேன், அனிலின் எடுத்துட்டேன், அதையும் HCl கூட ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா இட் அட்டாக்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஃபார்ம்ஸ் அந்த NH3 + Cl மைனஸ். ஸோ இந்த சால்ட்டுக்கு பேர் அனிலீனியம் சால்ட். ஸோ சின்ஸ் வந்து இந்த ரியாக்ஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு RNH2 நான் வாட்டரில் போடுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஃபார்ம் ஆகும், இந்த ஹெச் வந்து இங்கே சேர்ந்துடும். ஸோ RNH3 ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். கரெக்டாக? எது வந்து இந்த OH மைனஸ், அது பேஸ் எது இப்போ ஜென்ரேட் பண்ணுதோ அது எல்லாமே பேஸ் தான். அது OH மைனஸ் எதெல்லாம் வந்து கொடுக்குதோ அது வந்து பேஸ். ஸோ இது RNH2 வந்து கிவ்ஸ் அவுட் OH மைனஸுங்கிறதுனால கண்டிப்பாக பேஸ் தான். ஸோ OH மைனஸ் தான் நான் சொன்ன மாதிரி பேஸ். ஸோ OH மைனஸ்ன்றது கொடுக்கறதுனால இந்த கேபியோட வேல்யூ வந்து ஹையராக இருக்கும். ஸோ கேபி வந்து அதிகமாக இருந்தால் பேசிசிட்டியும் எப்படி இருக்கும், பேசிக் கேரக்டர் will also be high. பட் பிகேபின்னு எடுத்துட்டோம்னா பிகேபிக்கு என்ன ஃபார்முலா, PKB is equal to minus log of KB. KB ஜாஸ்தியாக இருந்தால் PKB கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ PKB கம்மியாக இருந்தால் basic character will be more. So smaller the value of PKB, more will be the basic character. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். OH மைனஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணால KB மோராக இருக்குது, ஸோ மோர் பேசிக். KB அதிகமாக இருந்தால் PKB வந்து கம்மியாக இருக்கும். ஸோ PKB கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போவும் அது வந்து மோர் பேசிக். ஓகே, ரீசன்ஸ் ஃபார் பேசிக் கேரக்டர். ஸோ 2 ரீசன் தான். ஒன்று வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட், இன்னொன்று வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது அப்படின்னா த எலக்ட்ரான் டென்சிட்டி வில் பி மோர், அதுதான் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ நான் வந்து பேஸ்ட் ஆன் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் பேசிக் ஆர்டர் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர் அது மூணுமே அல்கைல் குரூப். அல்கைல்ன்றது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ என்ன பண்ணால் இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான் டு நைட்ரஜன். ஸோ எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்போது என்னன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் நைட்ரஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ திஸ் இஸ் மோர் பேசிக் when compared to this. ஸோ இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் தான், ஆனால் இங்கே அதிகமாக இருக்குது, அதனால் மோர் பேசிக் இது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து more basic. Usually aliphatic amines will be more basic than aromatic amines. In aromatic amines like benzene group வந்து ஒரு electron donating group, electron accepting group, electron withdrawing group. பட் எனக்கு electron donating group இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க, அதை வந்து பேசிக்னு சொல்லுவேன். ஓகே, which is more basic numericals. இதில் பார்த்தீங்கன்னா 3 இது கொடுத்துருக்கேன். இல்லை எது மோர் பேசிக் அப்படின்னா எதில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கோ அது மோர் பேசிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்கைல் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே,
அப்புறம் இங்கே இந்த எலக்ட்ரானிக் டொனேட்டிங் குரூப்பில் இது எலக்ட்ரானிக் வித்ட்ராயிங் குரூப் தான் இருக்குது. NO2 இஸ் ஆல்சோ என்னது எலக்ட்ரானிக் வித்ட்ராயிங் குரூப். NO2வும் எலக்ட்ரானிக் வித்ட்ராயிங் குரூப் தான். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ இது மோர் பேசிக். அப்புறம் இது ஏன்னா இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் இருக்குது. ஆனால் இங்கே 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். அதனால் ஸோ சின்ஸ் இட் இஸ் an electron withdrawing group, one is more basic than second, which is more basic than third. The electron donating group is attached, it is basic. So electron donating groups இருந்தால் அது basic. Usually alkyl group வந்து ஒரு electron donating group. ஸோ சால்வேஷனை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். சால்வேஷன்னா என்ன அர்த்தம்? சால்வேஷன் இஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் solute with solvent. solute with solventல போட்டால் அது ரெண்டுக்குள்ள இன்ட்ராக்ஷன் தான் சால்வேஷன் அப்படிங்கிறது, which leads to stabilization of solute species in the solution. சொல்யூஷனில் வந்து சொல்யூட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா சால்வேஷன் நல்லா இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து சால்வேஷன் அப்படிங்கிறது. சால்வேஷனை பேஸ் பண்ணியும் நம்ம பேசிசிட்டியை சொல்ல முடியும். ஸோ எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு டெர்ஷரி அமைன்னு வச்சுக்கலாம். ஓகே, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, டெர்ஷரி அமைன். ஸோ செகண்டரி அமைனில் ஒரு H, ப்ரைமரியில் 3 H இல்லையா? சால்வேஷன் தான் நான் வந்து சால்வெண்ட்டில் போடுறேங்க. சால்வெண்ட்னா வாட்டர்னு வச்சுக்கலாம். H2O. ஸோ O டெல்டா மைனஸ் H ப்ளஸ். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இன்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும் எனக்கு. சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா சால்வேஷன் ஜாஸ்தி இருக்கும். இங்கே வந்து இந்த R வந்து பல்கி குரூப்னால இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்காது ஃபார் த இன்ட்ராக்ஷன். அப்போ சால்வேஷன் இங்கே கம்மியாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து சால்வேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இது ரெண்டு தான் பல்கி குரூப், இது ஸ்மால் குரூப். ஸோ இன்ட்ராக்ஷன் இருக்கும். இங்கே 3 ஸ்மால் குரூப்ஸ்னால் இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ சால்வேஷன் வந்து இங்கே ஜாஸ்தி when compared to this. எங்கே சால்வேஷன் ஜாஸ்தி இருக்கோ அங்கே பேசிக் கேரக்டரும் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ஸோ சால்வெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறதா இருந்தால், சால்வேஷனை பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் நம்ம ஆர்டர் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவோம். ஆஸ் பர் த சால்வேஷன், ஓகே, ஆஸ் பர் சால்வேஷன் the basic order will be primary is more basic than secondary, which is more basic than tertiary. Plus a effect வச்சு சொன்னால் tertiary is more basic than secondary, which is more basic than primary. ஸ்டெரிக் இன்டென்ஸ் சொல்கிறதா இருந்தால் ஸ்டெரிக் இன்டென்ஸ் எங்கே ஜாஸ்தி இருக்கும்? டெர்ஷரியில் ஜாஸ்தி இருக்குன்னா எல்லாமே பல்கி குரூப்ஸ், அதனால் ஜாஸ்தி. ஸ்டெரிக் இன்டென்ஸ் எங்கே ஜாஸ்தி இருக்கோ பேசிக் கேரக்டர் அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரைமரியோட பேசிக் கேரக்டர் இஸ் மோர் தேன் செகண்டரி கேரக்டர். செகண்டரியோட பேசிக் கேரக்டர் விச் இஸ் மோர் தேன் பேசிக் கேரக்டர் ஆஃப் தி டெர்ஷரி. இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்டு வேல்யூ. இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான பேட்டர்ன் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்கனமைன் அண்ட் அமோனியாக்குள்ள பேசிக் கம்பேரிசன். ஸோ பேசிக் ஆர்டர் ஆஃப் alkanamines and ammonia. alkanaminesனால் இதுதான் alkanamine, RNH2 அல்கேன் இருக்குது. ஸோ alkanamine. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஆசிடில் போடும்போது என்ன பண்ணுவது, ரியாக்ட் ஆகும். ஏன்னா அமைன் வந்து என்னது, ஒரு பேஸ். ஸோ ஃபார்ம்ஸ் அ சால்ட் விச் இஸ் அ ஸ்டேபிள் சால்ட். இதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா NH3 அமோனியா எடுத்துட்டோம்னா அதுவும் H+ கூட ரியாக்ட் ஆகும். ஏன்னா இங்கேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தி தான். ஆனால் இது ஈஸியாக இப்போ ரியாக்ட் ஆகுமா, இது ஈஸியாக ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸியாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குங்க. ஸோ பேசிக் கேரக்டர் ஆஃப் அல்கனமைன் வந்து அமோனியாவோட ஜாஸ்தி. ஸோ இதனால தான் அமோனிக்கு முன்னாடி அது வரும். ஸோ ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி நான் சொன்னேன் ஆல்ரெடி இஸ் மோர் பேசிக் தேன் செகண்டரி, விச் இஸ் மோர் பேசிக் தேன் வாட், ப்ரைமரி, அண்ட் விச் இஸ் மோர் பேசிக் தேன் அமோனியா. இதுக்கப்புறம் தான் ஆரோமேட்டிக் வரும், இதுக்கப்புறம் அரைல் வரும். ஓகே, அவ்வளோதான். இது வந்து கேஷியஸ் ஃபேஸில் தான் ட்ரூ. கேஷியஸ் ஃபேஸில் இதுதான் ஆர்டர். கேஷியஸ் ஃபேஸ்ன்னு கேட்டாங்கன்னா. பட் ஆக்வஸ் ஃபேஸ் வாட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து அதே தான். தேர்டு ப்ரைமரியில் டெர்ஷரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்கி குரூப் இருக்குனால சால்வேஷனுக்கு இடம் கிடையாது. பட் செகண்டரியை பொறுத்த வரைக்கும் கேஷியஸ் ஆக்வஸ்னால் லிக்விட் ஃபேஸ், அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்டரியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 2 R இருக்கும். N R ஒரு H. ஓகே, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பல்கி குரூப்ஸ் இருந்தாலுமே ஸ்பேஸ் இருக்குது ஃபார் சால்வேஷன். ஸோ சால்வேஷனுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, டொனேட்டிங் குரூப்பும் இருக்குது. அதனால் வந்து
மோர் பேசிக். ஸோ லிக்விட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான் மோர் பேசிக், அப்புறம் தான் டெர்ஷரி, அப்புறம் ப்ரைமரி. ஸோ இந்த ஆர்டர் எல்லாம் நீங்கள் ஆச்சணும் எந்த ஃபேஸில் எங்கே வந்து மோர் பேசிக் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, வந்து நான் இப்போ சொன்ன அரோமேட்டிக் அமைன் வந்து அரைல் அமைன் வந்து லெஸ் பேசிக் அப்படின்னு. ஸோ லெஸ் பேசிக்னால் அது ஆசிடில் ரியாக்ட் ஆகாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ அப்படியே ரியாக்ட் ஆனாலும் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா NH இதை இந்த ஹைட்ரஜன் அட்டாக் திஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஃபார்ம்ஸ் NH3+, which is என்னது அன்ஸ்டேபிள். ஏன் இது அன்ஸ்டேபிள் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கீழே பண்ணியிருக்கேன். இந்த அப்போ ரியாக்ஷன் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா C6H5NH2, அவுட்புட் வந்து C6H5NH3+. ஓகே, ஸோ நான் இதுக்கு ரெண்டுக்கும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுத போகிறேன். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி பாருங்கள், இப்போது நான் இங்கே எழுதுகிறேன். C6H5NH2. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் டொனேட் பண்ணும், இந்த டபுள் பாண்ட் வெளியே வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகும், டபுள் பாண்ட் ஆகிடும் இந்த இடம், இது வெளியே வரும்போது மைனஸ். ஸோ அகைன் இந்த மைனஸ் என்ன பண்ணோம்னா ஓகே, ஸோ மைனஸ் வந்து இங்கே டபுள் பாண்ட் ஆகிடும், இது வந்து வெளியே மைனஸ் வந்துடும், இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும், டபுள் பாண்ட் NH2. ஸோ இப்போ என்ன பண்ணும், மைனஸ் இங்கே போகும், இது வெளியே வந்துடும். ஸோ இங்கே வந்து டபுள் பாண்ட் மைனஸ், இங்கே டபுள் பாண்ட் என்னது NH2. ஓகே, ஸோ அகைன் என்ன ஆகும்னா அந்த மைனஸ் இங்கே போகும், டபுள் பாண்ட் மேலே போய்டும். ஸோ இது அப்படியே இருக்குது, இது அப்படியே இருக்குது, இங்கே டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்ட் NH2. ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதே வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து அரைல் அமைன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அது என்னது இந்த காம்பவுண்ட், அது ப்ராடக்ட் சைடு, இதில் ப்ராடக்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா C6H5NH3+. ஓகே, இதுக்கு வந்து ரெண்டு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா வந்து பாருங்கள் பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. இப்போ இப்படி தான் வந்து எனக்கு பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும். இப்படி நடந்தால் எனக்கு ஸ்டெபிலிட்டி போய்டும், அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ இதுக்கு இது இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் நான் எழுதலாம். இது ஆல்டர்னேட்டாக இது இப்படி இருக்கு இல்லையா, அது ஆல்டர்னேட் பாண்ட்ஸ் போட்டுட்டு இதை நீங்கள் NH3+ எழுதலாம். ஸோ யூ ஹாவ் ஒன்லி 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்தால் மோர் ஸ்டேபிளாக, இல்லை 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஆனால் 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் மோர் ஸ்டேபிள். ஸோ 5லேருந்து 2க்கு போகாது, 2லேருந்து வேணால் 5க்கு போகும். ஸோ 5லேருந்து 2க்கு போனால் அந்த ரியாக்ஷன் இஸ் ராங். ஸோ இந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் அன்ஸ்டேபிள், அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இதுக்கு 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஸோ இது ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிளுக்கு அது போகாது. ஓகேவா? ஸோ அதனால் அப்படி போகாதுங்கிறதுனால இது ஆசிட் கூட ரியாக்ட் ஆகாது. ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா இது என்னது, இது மோர் பேசிக் கிடையாது. மோர் பேசிக் வந்து ரியாக்ட் ஆகிடும். ஸோ அரைல் அமைன் வந்து என்னது இஸ் லெஸ் பேசிக். ஸோ நான் தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதியிருக்கேன், மொத்தம் 5 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அனிலினுக்கு. அதே இந்த சால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். 5லேருந்து 2க்கு போகாது, ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிளுக்கு போகாது. ஓகே, அதனால் அரைல் அமைன் இஸ் லெஸ் பேசிக். அதனால் இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஏன் நடக்காது? பிகாஸ் இது லெஸ் பேசிக். லெஸ் பேசிக்காக இருக்கும்போது ஆசிடில் ரியாக்ட் ஆகுது. மோர் பேசிக் இருந்தால் தான் ஆசிடில் ரியாக்ட் ஆகும். ஓகே, நியூமரிக்கல்ஸ் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரென்த். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தனா ஃபஸ்ட்டு வந்து மோர் பேசிக் எழுதணும். ஸோ அரைல் அமைன், அல்கைல் அமைன், டை அல்கைல் அமைன், அமோனியா ஆல்ரெடி சொல்லியாச்சு. மோர் டொனேட்டிங் குரூப்னா மோர் பேசிக். ஸோ இதில் வந்து மோர் டொனேட்டிங் குரூப் பாருங்க, இதுதான் மோர் டொனேட்டிங் குரூப். ஏன்னா C2H5 2 தடவை இருக்குது. ஸோ இது மோர் பேசிக். அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் அமோனியா, அப்புறம் தான் என்னது அரைல் அமைன். ஸோ ஆர்டர் தான். ஓகே, 3 2 4 1. ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரென்த். இன்க்ரீசிங் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு லெஸ் பேசிக் எழுதணும். ஸோ இதில் எது லெஸ் பேசிக்னு பாருங்கள்.
ஸோ லெஸ் பேசிக் அப்படின்னா அரைல் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் நான் அல்கையில் மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இன்க்ரீஸிங் ஆர்டர் வந்து பேசிக் ஸ்ட்ரென்த்து. அல்கைல் இங்கே எங்கெல்லாம் இருக்குது, இது அல்கைலா C2H5 NH2 அல்கைல், C6H5 CH இது ஆர் அல்கைல், C6H5 இருக்குது, CH2NH ஆர் அல்கைல், இது அல்கைல், இது ஆரோமேட்டிக்கு, இது அமோனியா. ஸோ இது ரெண்டையும் விட்டுட்டேன். இதில் மட்டும் ஆர்டர் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து எது வந்து மோர் பேசிக்னு பாருங்களேன். இதான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் 2 இருக்குது, ஸோ மோர் பேசிக். இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் 1 இருக்குது, ஸோ இது அடுத்து. இதில் பார்த்தீங்கன்னா இது அரையல் குரூப் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், ஸோ பேசிக் கேரக்டர் இது கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நம்ம இங்கே இன்க்ரீஸிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நான் டிக்ரீஸிங் ஆர்டரில் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். டிக்ரீஸிங் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு மோர் பேசிக் வந்து இது, ஓகே. அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இது, ஓகே. அதுக்கப்புறம் என்ன வரணும், அமோனியா வரணும். அமோனியாவுக்கு அப்புறம் தான் அரைல் அமைன் வரணும். ஸோ அமோனியா அரைல் அமைன். இது வந்து டிக்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா அதான் அது இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த், ஓகேவா. ஸோ டிக்ரீஸிங் ஆர்டர் வந்து பாருங்கள், இதுதான் டிக்ரீஸிங் ஆர்டர். C2H5 ட்வைஸ் NH, அது இது, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் அமோனியா, அப்புறம் தான் என்னது C6H5 NH2, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் C2H5 NH2, இதில் இது மோர் பேசிக்னு பார்க்க போகிறோம். கேஷியஸ் ஃபேஸு ஆக்வஸ் ஃபேஸ் ரெண்டுலேயும் பார்க்க போகிறோம். கேஷியஸ் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மோர் டொனேட்டிங் குரூப் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் மோர் டொனேட்டிங், அப்புறம் 2 இருக்குது டொனேட்டிங் குரூப், ஓகே. அப்புறம் ஒரு டொனேட்டிங் குரூப், அப்புறம் அரைல், ஓகே. ஆனால் ஆக்வஸ் ஸ்டேட்டில் நம்ம என்ன சொன்னோம், மோர் ஸ்பேஸ் இருக்கணும், டொனேட்டிங் குரூப் இருக்கணும். அப்படி பார்த்தா இதுதான் மோர் பேசிக்கு, ஓகே. அப்புறம் டெர்ஷரி வரணும். ஸோ டெர்ஷரி, ஸோ செகண்டரி டெர்ஷரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டரி டெர்ஷரி, அப்புறம் ப்ரைமரி, அப்புறம் அரைல், ஓகே. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள், இதில் வந்து எது மோர் பேசிக்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் மோர் டொனேட்டிங் குரூப் இருக்குது, மோர் பேசிக், அப்புறம் இது, அப்புறம் இது, அதுக்கப்புறம் ஆர் அல்கைல், அப்புறம் தான் என்னது அரைல், ஓகே. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் ஒரு எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.